அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 25th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் எஸ்டர்டே ஹைக்கு எபோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயப்படுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல 23,556. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டு இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு R1 23,240. நெக்ஸ்ட் பார்த்தீங்க சப்போர்ட்னா ரெசிஸ்டன்ஸ்னா 23,500 550 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்க. அது இல்லாமல் R1க்கு மேலே இருக்காங்க. அப்போ R1க்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் R2 நோக்கி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாவே இங்கேருந்து ரேஞ்ச் தான் அவங்களுக்கு லோ டு ஹை வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். ஆனால் இப்போ அவங்க மூவ்மெண்ட் ஆகுது பண்ணா குறைஞ்சபட்சம் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே தான் பர் டேக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இங்கேருந்து 500 பாயிண்ட் போகிறாங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R2க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பேனிக் ஆகினாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மேலே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ இந்த 75,000 76 75,800 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட் போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா இங்கே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை பிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமே இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட்டையும் உங்களால் பிடிச்சிருக்க முடியும். அப்போ 25,800 ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா 25,800 காலன் புட்டை நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அந்த இடத்துல நீங்கள் போய் 25,800 காலன் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 200 வந்து லைவ் மீட்டிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே இவங்க லைவ் மீட்டிங் பண்ணல. 200 400 போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. இந்த 400 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. திருப்பி கீழே வந்துட்டு இங்கேருந்து ஒரு லோ போட்டு இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த புட் ஆப்ஷன் 75,800 புட்டு நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 23,050 சாரி 23,050 போ 23,050 கால் அண்ட் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ காலையில் இவங்க லைவ் மீட்டிங் பண்ணது வந்து இந்த இடத்துல காலும் புட்டும் வந்து இங்கே மீட்டிங் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா 300 வந்து இவங்க லைவ் மீட்டிங் பண்ணிட்டு இங்கேருந்து புட்டு வந்து கீழே இறங்கிட்டாங்க. கால் இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 23,050ங்கிறது அந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த மாதிரி காலன் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தாவே இவங்களுடைய ஆப்பனோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா யார் புட்டோட ஹைக்கு மேலே கால் நிற்கிற வச்சும் நல்ல ஒரு இம்பேக்ட் இவங்க சைடு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த மூவ்மெண்ட் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 23,500 23,500 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டே சார்ட்டில் நம்ம சரி 1 ஹவர் சார்ட்டில் நம்ம செக் பண்ணுறப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75,000 நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். 75,000 அதற்கு எபோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் நம்மளுக்கு டார்கெட் வந்து போயிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட் இதில் பிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.